நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக் கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேளக்கிய சித்தருடைய நிறைய கேள்விகள் வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த கேள்விகளுக்கான தெளிவான பதில்களும் இருக்கும். எப்படி வந்து முறையாக வந்து உங்களுக்கு பூஜை பண்ணணுன்றது வந்து ஆல்ரெடி நான் ஒரு பதிவில் போட்டிருக்கிறேன். இன்னும் அது சில பேருக்கு புரியலை. அதை மறுபடியும் நான் இதில் வந்து சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேளக்கிய சித்தரை வந்து நம்ம எப்படி வணங்கணுன்றது வந்து நான் டைமிங்ஸ் கொடுத்துருப்பேன். காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4 to 5 அப்படின்றது சொல்லியிருப்பேன். உங்களால் அந்த டைம் சொல்ல முடியலன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க வீட்டில், அந்த நேரத்தில் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. அதனால் நீங்கள் டைமிங்ஸ் வந்து இன்னும் 2 டைமிங் சொல்கிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 11:45 12:15 வரலையுமே வந்து அபிஜித் முகூர்த்த நேரம் அது. நீங்கள் அந்த நேரத்துலையுமே வந்து நீங்கள் கேளக்கியர் சித்தருடைய 108 போற்றிகள் வந்து நீங்கள் அப்போவும் சொல்லலாம். உங்களுக்கு அந்த டைமும் செட் ஆகலை அப்படின்ற வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா, நைட்டு 11 மணிக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கேளக்கியர் சித்தருடைய மந்திரத்தை வந்து 108 முறை வந்து நீங்கள் சொல்லலாம். சொல்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யோகா பண்ணும்போது எப்படி நம்ம சாஷ்டாங்கமாக உட்காந்துக்கிட்டு கிழக்க பார்த்தவாறு உட்காருங்க. எந்த ஒரு திசையிலையும் ஒரு அந்த ஆக்டிவ் வந்து இல்லைன்னாலும் கிழக்கு பார்த்து உட்காந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதனுடைய ஆக்டிவேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். அதனால் கிழக்கு பார்த்தவாறு நீங்கள் யோகா செய்கிற மாதிரி உங்கள் 2 கையும் ஸ்ட்ரைட்டாக சாஷ்டாங்கமாக உட்கார்ந்துட்டு நீங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் விட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் தண்ணீரை வச்சுக்கணும். ஒரு டம்ளரில், கண்ணாடி டம்ளர், சில்வர் டம்ளர் எது இருக்குதோ அதில் நீங்கள் அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லணும். மொத ஆரம்பிக்கிறவங்களா இருந்தால் ஒரு சின்ன பிரச்சனையை வந்து உங்களுடைய சந்தேகத்திற்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம், எனக்கு இந்த இடத்துலேருந்து இவங்க மூலயமா எனக்கு பணம் வரணுன்றது ஒரு பாசிட்டிவாக நம்ம அந்த பிரபஞ்சத்திற்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல விதமாக சொல்லணும். ஒரு நல்ல விதமாக ஒரு குட் வைப்ரேஷனில் நம்ம சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு பாசிட்டிவாக 100% திரும்பி கிடைக்கும். அதனால தான் எடுத்த உடனே எனக்கு அந்த பணம் கிடைச்சிடுச்சு, ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக, திரும்பவும் எனக்கு அந்த பணம் கிடைச்சிடுச்சு, ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமகன்னு 108 முறை சொல்லலாம். நீங்கள் சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா எப்படி சொல்கிறது, எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்றது. நீங்கள் கை விரலே வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் 108 முறை. கேளக்கியர் சித்தருக்கு நன்றிகள், இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குடிக்கணும். இதுதான் சொல்லுகின்ற முறை. எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு குட் வைப்ரேஷனும் நமக்கு வந்து முதல்ல நமக்கு நம்பிக்கை வரணும். நம்ம இதை சொன்னால் நமக்கு நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். நம்பிக்கை ஒன்று இருந்தால் மட்டுமே போதும். நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு நடக்குமா நடக்காதான்ற ஒரு கொஷின் மார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக உட்காராதீங்க. யாராலுமே வந்து அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் தெளிவாக நடக்குன்றவங்களுக்கு நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. நடக்காது அப்படின்னு நினச்சி நம்ம கொஷின் கேட்டாக்கா அதுக்கு அவங்க கொடுக்குற ஆன்சர் உங்களுக்கு அது ஏற்றுக்க முடியாது. அதனால் தெளிவாக எனக்கு அது நடக்குன்ற நம்பிக்கையில் நீங்கள் ஒரு பூஜை செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். அடுத்தது டவுட் பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ் ஆன டைமில் வந்து நம்ம
சுவாமி நான் மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்றது. நம்ம வந்து சுவாமிக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோன்னும்பொழுது தான் நம்ம பீரியட்ஸ் டைமில் எந்த ஒரு பூஜையும் செய்ய மாட்டோம். அதே மாதிரி தான் சித்தர்ன்றவரும் சித்தர் வாக்கு சிவனின் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரையும் கடவுளாக பாவிச்சு தான் நம்ம இதை சொல்லும் பொழுது நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக நம்ம இதை வந்து செய்யக்கூடாது. ஆனால் வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, பசங்க பெரிய பசங்களாக இருக்கிறாங்கன்னாக்கா அவங்க மூலயமா நீங்கள் அதை செய்யலாம். அதனால் எதுவும் தப்பு கிடையாது. அடுத்த டவுட் பார்த்தீங்கன்னா, கேளக்கர் சித்தர் மந்திரம் சொன்ன உடனே பட்டாம்பூச்சி வருது அப்படின்றது. கேளக்கர் சித்தருடைய நம்ம முழு நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது அதற்கான பட்டாம்பூச்சி வந்து நமக்கு வர்றது வந்து ஒரு சிலருக்கு அவங்க எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வேண்டியிருந்தால் அது தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து சும்மா விளையாட்டாக வேண்டிக்கிறோம், வருமா வராதா அந்த ஒரு நம்பிக்கையில் வேண்டும் பொழுது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நாள் வந்து தள்ளி போகுமே தவிர்த்து வராதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு பட்டாம்பூச்சின்றது வரும்பொழுது கேளக்கர் சித்தருடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நான் முழு நம்பிக்கையோடு தான் நான் வந்து அவருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு பட்டாம்பூச்சியும் தெரியலன்னும் போது ஒயிட்டுன்றது வந்து நீங்கள் அதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சிம்பிளாக வந்து அந்த ஒயிட் கலர்ன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கண்ணில் தென்படும் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லியதுக்கப்புறம். அதனால் நீங்கள் வந்து பட்டாம்பூச்சி மூலயமா தான் அவருக்கு தெரிவிக்கலாலும் உங்களுடைய அந்த சிம்பிளாகவும் தெரிவிப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது, இல்லைன்னா ஆஃபீஸ் போகும்பொழுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த ஒயிட் சிம்பிள்ன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிம்பிள் மூலமாக தெரிவிப்பார். அசைவம் சாப்பிடலாமான்னு அடுத்த கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதை சாப்பிடலாம். ஏன்னா அதிகாலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து பூஜை செய்ய போகிறோம். அதனால் அடுத்த நாள் தான் இனி வந்து சொல்ல போகிறோம். அப்பயும் குளிச்சுட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக சாப்பிடலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு தான் வந்து இந்த மந்திரம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் குளிச்சுட்டு செஞ்சால் ரொம்பவே நல்லது. என்னால் குளிக்க முடியல, நான் வெளியில் இருக்கிறேன், என்னால் செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம முகத்தை அலம்பிட்டு கையை காலை கழுவிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை ஆரம்பிக்க ஏதாவது பர்டிகுலர் நாள் இருக்குதா அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த நாளில் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் மந்திரம் சொல்லின்னு இருக்கும் பொழுது சிலந்தி உருவத்தில் வெள்ளை நிறத்தில் எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது வேறு எந்த உருவத்தில் வெள்ளை நிறத்தில் தெரிஞ்சாவே கேளக்கர் சித்தருடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகின்றதுன்னு தான் அர்த்தம். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகின்றது தான் அர்த்தம். அது நிறைய டவுட்டுக்கு வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.